ஓம் முருகா சரணம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லே கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவாருக்கு மேவ வராதே வினை. ஓம் சரவணபவ. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முருகப்பெருமானுடைய திருப்புகழ் பாடல் பார்த்துட்ருக்கோம். ஸோ போன பதிவிலேயே ஒரே பதிவிலே 3 திருப்புகள் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான பதிவுகள் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முயற்சி செய்கிறேன். நிறைய அடியார்கள் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் அவருடைய திருப்புகள் பற்றியும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அடியனுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நான் ரொம்பவே ஆயத்தமாக இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான திருப்புகள் வேணும்னு சொன்னாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் படிச்சதை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நான் முருகப்பெருமானுக்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை நினைச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம். அந்த வழிபாடோட சேர்ந்து நம்ம எப்படி திருப்புகழ் பாராயணம் பண்றது, எந்த மாதிரியான பாடலை பாராயணம் பண்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் அவங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம வீட்டிலேயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் கிடைச்ச வேலையாவது பார்க்கலாம், அது மூலமா ஒரு வருமானம் கிடைக்கும், அதை நம்ம குடும்பத்திற்கு பயன்படும் நினைச்சு வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ 2 தரப்பினர் யார் வேண்டுமென்றாலும் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணலாம். நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு படித்த வேலை கிடைக்கிறது தான் இப்போ ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. சில பேர் கிடைச்ச வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாம நான் படிப்புக்கேற்ற வேலைக்கு போகணும், அதுவும் நிரந்தரமான வருமானம் எனக்கு கிடைக்கணும், நிம்மதியோடு பணப்பிரச்சனைகள் எதுவும் இல்லாத அளவிற்கு நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா முருகருடைய வழிபாடு செய்கிறது நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில முருகருடைய பாதங்களை வணங்கி இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு தேவையான நேரத்துல நீங்க எந்த மாதிரியான வேலை கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த முருகப்பெருமான் நிச்சயமா அருள் பாலிப்பார். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலை 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, மாலை 8 மணியிலிருந்து 9 மணி. இந்த 3 நேரத்துல உங்களுக்கான நேரம் எது அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை நம்ம வீட்லயும் செய்யலாம், கோவிலுக்கு சென்றும் செய்யலாம். உங்களுக்கு இந்த வழிபாடு வீட்டில் செய்யறதுக்கு சௌகரியமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க செய்யலாம். அதனால எந்த தவறுமே கிடையாது. வீட்டில் முருகருடைய படத்திற்கு முன்னாடி ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய சமையல் அறைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே 2 மண் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நெய் ஊற்றி சிவப்பு நிறத்தில் திரி போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட நல்ல மனசார வேண்டிக்கோங்க. இது எதுக்காக நாம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்திற்கு உரிய ஒரு தானியம். இந்த தானியத்தை நம்ம இந்த செவ்வாய்க்கிழமையில ஓரை நேரத்தில் பயன்படுத்தி முருகரை வணங்கும் பொழுது, இந்த செவ்வாய் ஓரைக்கு அதி பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான். அதனால அந்த முருகப்பெருமானை வேண்டி இந்த ஓரை நேரத்தில் இப்படி ஒரு வழிபாடை நம்ம செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அல்லது தடைகள் இது எல்லாமே நீங்குவதற்கு இந்த நேரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. அதனால தான் செவ்வாய் ஓரையில் செய்கிறது நல்லது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், திருப்புகழ்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஒரு வழிபாடை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு திருப்புகழ் அப்படிங்கிறது நம்ம பாராயணம் பண்ணுறது, நம்ம அன்றாடம் 48 நாள் தொடர்ந்து நாம் திருப்புகழ் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த முறையிலையும் நீங்கள் செய்து வழிபட்டீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு சீக்கிரத்தில் அதிவிரைவிலேயே பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா கிரகங்களால தான் நமக்கு தடைகள் வர்றது, நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே தடைப்பட்டு போகிறதுக்கு காரணம். அந்த கிரகத்துக்கு நம்ம உரிய வழிபாடையும் செஞ்சுட்டு முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அதற்குண்டான பலன் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் முதல் வழிபாடை சொல்லிட்டு அதுக்கப்புறமா பதிகத்தை சொல்லலான்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். உங்களுக்கு இது 2மே செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. இல்லை நான் பதிகத்தை மட்டும் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதையுமே செய்யலாம். ஸோ இது எப்படி பண்ணால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் முடிவு பண்ணி இதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும்.
முருகப்பெருமான் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை, நம்ம உழைப்பின் மீதும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக நமக்கு பலன் சீக்கிரத்தில் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் நாம் விரைவாக அதில் செயல்படுறோமோ அதற்கேற்றாற் போல பலனுமே நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அந்த துவரம் பருப்பை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் நல்லா ஊற போட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. அதுவே ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் காக்கா குருவிக்கு கூட அந்த தானியத்தை போட்டுடலாம். அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்காக நாம் படிக்க வேண்டிய இந்த பாடல் பார்த்திங்கன்னா, இந்த திருப்புகழ் பாடல் ஏதாவது ஒரு வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமையோ அல்லது கிருத்திகை நட்சத்திரமோ சேர்ந்து இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் காலையிலேயே 6 to 7 எழுந்ததோ நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு ஐயனை நினைத்து 6 முறை இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க. குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் உங்களால் இயன்ற அளவு அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு 48 நாள் இது போல் தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க. சீக்கிரமாக உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குண்டான இடர்பாடுகள் அனைத்தையுமே நீக்கி நல்ல வேலை அமைவதற்கு இந்த பதிகமானது முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமா உங்களுக்கு பயன் கொடுக்கும். முருகரை நீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல நம்பிக்கை மட்டும்தான் இந்த இடத்துல முதல்ல நம்ம வைக்கணும். இதற்காக நீங்க எதுவுமே செய்ய போறது கிடையாது. உங்கள் உடலை நீங்க வருத்த போவதும் கிடையாது. எதுவுமே செய்யாம இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. தொடர்ந்து 48 நாள் பாராயணம் பண்ணுங்க. நீங்க மாதவிடாய் வந்துட்டாலும் அந்த நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்கள்ல நீங்க பாராயணம் பண்ணலாம். சில பேருக்கு மாதவிடாய் நாட்கள்ல பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. திருப்புகழ் தாராளமாக நீங்கள் பாராயணம் பண்ணலாம். பூஜை பண்ணிட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மாதவிடாய் நாட்களில் பூஜையை தவிர்த்துட்டு மந்திரத்தை மட்டும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. அதுவே போதுமானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.